Previous class என்ன discuss பண்ணிருக்கோம்? What we have discussed in the previous class? Okay, what is mean by that? Animation and translation. What is mean by animation and translation? Can anyone give the definition of animation and translation? Transition? Can anyone discuss about the terminologies discussed in the previous class about the animations and transition? Terminologies என்ன discuss பண்ணிருக்கோம் அத என்னென்ன terms, what are the terms used? Please specify the terms. So nobody understood the is okay. Where where is next? Where is in okay. Animation timing, animation delay, animation iteration. Vishnu Priya, could you please define the three terms that you have messaged me here? Animation timing, animation delay, animation iteration. Okay, Harish, what is meant by at keyframe? What is this query? Why it is used? For animation. Okay. What is the syntax for at frame? நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் நேத்து அட் ஃப்ரேம்ஸ்க்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? ஓகே, ஃபார் அனிமேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட் ஃப்ரேம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அனிமேஷன் பர்பஸ்க்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு ஒரு பட்டன் வந்து ஒரு கலர்ல இருந்து இன்னொரு கலருக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அட் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ஃப்ரம் வாட் இஸ் த கலர் பை டிஃபால்ட் அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டு எந்த கலருக்கு அது சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அங்க மென்ஷன் பண்றேன். So this is the basic example for at keyframe query. Okay. So today வந்து இன்னைக்கு வந்து HTML CSS சும்மா ஒரு ரீகேப் மாதிரி. அதுவும் இல்லாம டுடே ஐ வில் let you know about the concept called position relative and position absolute. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் சிஎஸ்எஸ்ல, சிஎஸ்எஸ் லேஅவுட் டாபிக் இது. ஓகேவா? பொசிஷன் அப்சல்யூட் அண்ட் பொசிஷன் ரிலேட்டிவ்.
position relative and position absolute. ஐடியா இருக்கா உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த கான்செப்ட்? position relative and position absolute. Do anyone have the idea about? Okay. So இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் இது தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸ்கிரீன் தெரியுதா? Is my screen visible? Okay. So white board எடுத்துக்கிறேன். இது பாக்ஸ் 1 எடுத்துக்கிறேன். இது வந்து பாக்ஸ் இது பாக்ஸ் 1 எடுத்துக்கிறேன். இது பாக்ஸ் 2 எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து this is relative and this is absolute. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீ எனக்கு வந்து ரிலேட்டிவ்னா என்னன்னா, ஐ கேன் மூவ் எனிவேர். த பாக்ஸ் கேன் பி மூவ்ட் எனிவேர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க பாக்ஸ் வச்சிருக்கேன். இப்போ பொசிஷன் ரிலேட்டிவ்னா எனக்கு இதுக்கு வந்து பேரண்ட் சைல்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இது வந்து எங்க வேணாலும் மூவ் பண்ணலாம். டாப்ல மூவ் பண்ணலாம், இல்ல ரைட்ல மூவ் பண்ணலாம், இல்ல பாட்டம்ல மூவ் பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி லெஃப்ட்ல கூட மூவ் பண்ணலாம். So I can move anywhere. ஓகேவா? புரியுதா? So I can move anywhere. This is the concept of relative. Relative na, if relative is a CSS positioning layout concept where an element can move anywhere within the web page. இப்போ இது வந்து ஒரு வெப் பேஜா நான் கன்சிடர் பண்றேன். இது வந்து நான் ஒரு வெப் பேஜா கன்சிடர் பண்றேன். நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் பொசிஷன் ரிலேட்டிவா எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் இது எங்க வேணாலும் மூவ் பண்ணலாம். இந்த பாக்ஸை ஐ கேன் மூவ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆர் ஐ கேன் மூவ் டுவர்ட்ஸ் ரைட், லெஃப்ட் ரைட், ஆர் ஐ கேன் மூவ் டுவர்ட்ஸ் அப் ஆர் ஐ கேன் மூவ் டுவர்ட்ஸ் டவுன். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ரிலேட்டிவ் பொசிஷனிங். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா அப்சல்யூட் கான்செப்ட். Absolute concept. So what is mean by absolute? Absolute na enna, it will be within the next ancestral ancestral tag or within the next parent tag. For example, இப்போ நான் வந்து பாக்ஸ் 2 வந்து நான் கொடுத்திருக்கேன். இது நான் எப்படி கொடுத்திருப்பேன் அப்படின்னா, box 2 absolute
பாக்ஸ் 1 ரிலேட்டிவ்னு கொடுத்திருப்பேன். எப்படி கொடுத்திருப்பேன்? பாக்ஸ் 1 அப்சல்யூட், பாக்ஸ் 2 ரிலேட்டிவ்னு கொடுத்திருப்பேன். ஏன் அப்படின்னா இப்போ ஏன் அப்படி நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து இது வந்து நான் ரிலேட்டிவ்னு கொடுக்கல அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து எனக்கு இந்த சைடு போயிடும். இருங்க இது எடுத்துடுறேன் இல்லைன்னா. ஓகே, சரி பரவாயில்ல விடுங்க. இப்போ நான் இங்க வந்து பாக்ஸ் 2 வந்து நான் பாக்ஸ் 1 வந்து நான் ரிலேட்டிவ் கொடுக்கல அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து எனக்கு இந்த டாப் மோஸ்ட் போயிடும். ஏன்னா ஏன்னா பை டிஃபால்ட்டாவே வந்து நான் இந்த வெப் பேஜை வந்து ரிலேட்டிவா அதை எடுக்கும். பை டிஃபால்ட் இட் வில் டேக் த வெப் பேஜ் ஆஸ் அ ரிலேட்டிவ் பேரண்ட் டேக். அப்பனா இது இந்த பாக்ஸ் வந்து இதுக்கு ரிலேட்டிவா இருக்குன்னா இது வந்து வித்தின் த வெப் பேஜ் இட் கேன் பி எனிவேர். அதுதான் வந்து ரிலேட்டிவ் கான்செப்ட். இப்ப நான் வந்து இது ரிலேட்டிவா வச்சுக்கிறதுனாலதான் இது வந்து பாக்ஸ் 2 வந்து இதுக்குள்ள இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் ரியல் டைம் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இப்போ நீங்க வந்து இது பார்த்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிராப் டவுன். நீங்க ஒரு டிராப் டவுன் பார்த்திருப்பீங்க. அந்த டிராப் டவுன் பார்க்கும்போது இது வந்து ஒரு சைல்டு கிளாஸா எடுத்துக்கிறேன், இது வந்து ஒரு பேரண்ட் கிளாஸா எடுத்துக்கிறேன். சோ இந்த சைல்டு கிளாஸ் வந்து இந்த பேரண்ட் கிளாஸ்க்கு ரிலேட்டிவா இருக்கு. அதாவது இது வந்து நான் ரிலேட்டிவா வச்சுக்கிறேன், இது வந்து நான் அப்சல்யூட்டா வச்சுக்கிறேன். எந்த எந்த டிவிஷன் வந்து பேரண்ட்டுக்குள்ளே இருக்கணுமோ அந்த பேரண்ட் வந்து நான் ரிலேட்டிவா டிக்ளேர் பண்றேன். சோ அந்த சைல்டு வந்து ஆப்வியஸா அப்சல்யூட் ஆயிரும். புரியுதா? Did you guys understand what do you mean by position relative and position absolute? Did you guys understand? So can anyone unmute the mic and tell me the concept once again what I have explained just now? இப்போ 2 பேர் ரியாக்ட் பண்ணிருக்கீங்க பாத்தியா? அவங்க அன்மியூட் பண்ணுங்க. அவங்களுக்கு புரிஞ்சுதா? Who reacted now? யார் இப்போ ரியாக்ட் பண்ணியிருந்தா? சரி, ரேண்டமா நேம்ஸ் கூப்பிடுறேன். ஹரிஷ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஹரிஷ் இருக்கீங்களா? ஹரிஷ் ஜி, ஆண்டனி ஜான்சன், உங்களுக்கு புரியலையா? ஓகே, இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றானு. இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ
கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் இப்போ. சோ பாக்ஸ் 2 பாக்ஸ் 1 ரெண்டு பாக்ஸ் இருக்கு. இது இந்த ஃபுல் இது வரைக்குமே நான் வந்து ஒரு வெப் பேஜா எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸ் 1 இப்போதைக்கு நான் தள்ளி வச்சிடுறேன். இப்போ நான் வந்து பாக்ஸ் 2 வந்து நான் அப்சல்யூட்னு வச்சுக்கிறேன். என்ன சொன்ன? பாக்ஸ் 2 அப்சல்யூட். சோ பை டிஃபால்ட்டாவே எனக்கு இந்த ஃபுல் பேஜ் வந்து ரிலேட்டிவ் ஆயிரும். சோ இது மட்டும் நான் அப்சல்யூட்னு வச்சுட்டு நான் ரிலேட்டிவ் நான் டிக்ளேர் பண்ணவே இல்லை அப்படின்னா எனக்கு இந்த பாக்ஸ் வந்து இங்க போயிடும். அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் தி பேஜ் மார்ஜின் 0 டாப் 0 எல்லாத்துக்குமே எனக்கு 0 போயிடும். மார்ஜின் 0 பொசிஷன்ல எனக்கு இந்த பாக்ஸ் 2 இருக்கும். அதுவே நான் இன்னொரு இந்த பாக்ஸுக்கு நான் வந்து ரிலேட்டிவா வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த பாக்ஸ் 2ன்றது பாக்ஸ் 1 குள்ளே இருக்கும். ஏன்னா வந்து இந்த பேரண்ட் சைல்டு தாண்டி போகாது. ஏன்னா நான் இது ரிலேட்டிவா வச்சிருக்கேன். ரிலேட்டிவ்னா என்னன்னா ஒரு அதோட சைல்டு கிளாஸ் வந்து அதுக்குள்ளேயே இருக்கும். அது வந்து அந்த சைல்டு வந்து அதுக்கு தாண்டி போக வைக்காது. அதுதான் வந்து ரிலேட்டிவ் இருக்கிற கான்செப்ட். அப்சல்யூட்னா நான் இந்த பேரண்ட் கிளாஸ்க்கு நான் அப்சல்யூட்டா இருக்கேன், அதாவது அந்த பேரண்ட் கிளாஸ்க்கு சைல்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் அப்சல்யூட். பாக்ஸ் 2 அப்சல்யூட்ன்றது அதுதான். புரியுதா? Now did you guys understand what is mean by absolute and relative? For example, நான் இது வந்து ரிலேட்டிவே கொடுக்கல, பாக்ஸ் 1 வந்து நான் ரிலேட்டிவே கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து இந்த பாக்ஸ் 2ன்றது இங்க போயிடும். பட் அதுவே நான் இந்த பாக்ஸ் 1 நான் ரிலேட்டிவா கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது கண்டிப்பா இதை தாண்டி போகாது. இந்த பாக்ஸ் 1 தாண்டி போகாது, அதுக்குள்ளேயே இருக்கும். இப்போ இதோட கண்டிஷன் என்னன்னா பாக்ஸ் 1 ரிலேட்டிவ் wherein box 1 is related to box 2 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ புரியுதா? Okay, now Anthony Johnson can explain, or Harish can explain what it is absolute and relative concept. ஹரிஷ் இருக்கீங்களா? Harish, are you there in the call? Or Anthony Johnson, can you please unmute your mic and explain me what it is? What I have explained now, can you repeat it once again? Anthony, சொல்லுங்கப்பா. மேம் இப்போதைக்கு நம்ம ரிலேட்டிவா இந்த பாக்ஸ் வைக்கலன்னா அது வந்து டாப்ல அந்த வெப்சைட்டோட டாப் 0 மேல போய் கார்னர்ல இருக்கும். ஏன் அங்க ஏன் போகும்? அப்போ அது பேரண்ட் சைல்டு எதுவா எடுத்துக்கும்? அது வந்து அந்த வெப் பேஜ் ஒன்று எடுத்துக்கும் மேம். வெப் பேஜ்வே பேரண்டா எடுத்துக்கும். ஓகே. நம்ம ரிலேட்டிவ்னு ஒரு சர்டன் பிளேஸ் பார்த்தா அதுக்குள்ள வந்து அது அந்த அப்சல்யூட் அந்த பாக்ஸ் வந்து இருக்கும் மேம். ஓகே, புரியுதா? எஸ் மேம். ஓகே ஹரிஷ், உங்களுக்கு புரிஞ்சுதா? So can I consider that you didn't understand? Please react it. Okay, அப்போனா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. So what is the concept of absolute and relative?
நீங்க அப்ப மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு புரியுதுன்னா ஓகே, மெசேஜ் பண்ணுங்க. சரி, நான் இப்ப கோட் போலாமா? அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, நம்ம அதுக்குள்ளேயே கோட் போலாம். இப்போ நான் இந்த பேரண்ட்டுக்கு வந்து இந்த பேரண்ட்டே எடுத்துடலாம் எல்லாம். இப்போ நான் இது வந்து ரிலேட்டிவ் பாக்ஸ வந்து நான் ரிலேட்டிவ்னு எடுத்துடுறேன். சோ இப்போ எனக்கு எங்க போகும்? ஏதோ ஒரு மூலைக்கு போகுது. அது வந்து கரெக்டா அது அமைஞ்சிருச்சு. பட் ஏதோ ஒரு மூலைக்கு போகுது. கரெக்டா? அப்சல்யூட்ன்றது ஏதோ ஒரு மூலைக்கு போகுது. அதுதான் வந்து அப்சல்யூட். இப்போ இதுவே வந்து நான் பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்தா எனக்கு கரெக்டா இந்த பேரண்ட் கிளாஸ்க்கு அப்படியே சைல்டு கரெக்டா அந்த மேல இந்த மாதிரி இருக்கு. கரெக்டா? கரெக்டா? Relative means box related to the other box and other. Correct. Okay. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன் நானு. இப்போ நான் இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பட்டன் ஐ மீன் இந்த பாக்ஸ் வந்து கீழே வருது. கரெக்டா? அதாவது மார்ஜின் 0 ரைட் வந்து 10 பிக்சல். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் அப்ளை ஆகும். இதுல என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அது அப்ளை ஆகாது. ஏன்னா பொசிஷன் ரிலேட்டிவ்ல இல்ல. இதுவே நான் இங்க வந்து பொசிஷன் ரிலேட்டிவ்னு போட்டுட்டேன்னா எனக்கு வந்து கரெக்டா அந்த பேரண்ட் சைல்டு ஓவர்லாப் ஆகும். கரெக்டா? இவ புரியுதா? ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் கான்செப்ட். இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு புரியுதா? Did you guys understand about this concept, about this code, about this example? How did it implement? Can someone react or answer? Can someone react or answer? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு கிளாஸ் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஒன்னு ரிலேட்டிவ், ஒன்னு அப்சல்யூட். இப்போ இந்த கிளாஸ் பேர் வந்து ரிலேட்டிவ் பாக்ஸ். இதுக்கு வந்து நான் பொசிஷன் ரிலேட்டிவ்னு நான் எடுத்துடுறேன். பொசிஷன் ரிலேட்டிவ் நான் கமெண்ட் பண்ணிட்டா எனக்கு என்ன வரும்னா கரெக்டா இந்த அப்சல்யூட்ன்ற பாக்ஸ் வந்து டாப் மோஸ்ட் இந்த வெப் பேஜ், அதாவது இந்த வெப் பேஜ தான் கன்சிடர் பண்ணி இங்க அப்சல்யூட். சொல்லு பிரவீன். சொல்லுங்க பிரவீன், அன்மியூட் பண்ணிருக்கீங்க. சோ இந்த அப்சல்யூட் பாக்ஸ் வந்து கரெக்டா இந்த வெப் பேஜ வந்து பேரண்டா கன்சிடர் பண்ணி இது வந்து இங்க கரெக்டா இருக்கு.
ஓகேவா? இப்போ நான் இதுவே வந்து நான் இங்க ரிலேட்டிவ்னு மென்ஷன் பண்ணா கரெக்டா இந்த பாக்ஸ் வந்து சைல்டு மாதிரி இருக்கா? இது பேரண்ட், இது சைல்டு. சோ இந்த பாக்ஸுக்கு பின்னாடி இந்த சைல்ட் பாக்ஸ் இருக்கு. கரெக்டா? கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க அப்சல்யூட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும்? அது ஒரு மாதிரி ஓவர்லாப் ஆகுது. கரெக்டா? பின்னாடி சைல்டு இருக்கு, முன்னாடி பேரண்ட் இருக்கு. பட் ஆனா இங்க அப்சல்யூட் நான் இங்க போட்டேனா என்ன ஆகும்? பின்னாடி பேரண்ட் இருக்கும், முன்னாடி சைல்டு இருக்கும். அதுவே நான் இதுக்கு முன்னாடி கேஸ்ல பின்னாடி சைல்டு, ஃப்ரண்ட்ல வந்து பேரண்ட் இருக்கும். அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகுது. கரெக்டா? So what did I do now? Did you guys understand what did I do now? ஸோ அந்த மாதிரி ஓவர்லாப்பிங் இஷ்யூஸ் இல்லைனா வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வராதுக்காக தான் மோஸ்ட்லி இது டிராப் டவுனுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டிராப் டவுன் கான்செப்ட்ல தான் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்பிள் நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். இது வந்து ஒரு டிராப் டவுனு, இங்க வந்து எனக்கு ஒரு சர்ச் பார் இருக்கும். சோ இது வந்து எனக்கு வந்து ரிலேட்டிவா இருக்கும், இது வந்து அப்சல்யூட்டா இருக்கும். இது வந்து ரிலேட்டிவா இருக்கும், இது வந்து அப்சல்யூட்டா இருக்கும். ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து இதுக்கு தாண்டி போக கூடாது. கரெக்டா? இப்ப நான் சென்னை அப்படின்னு சும்மா ஏதோ ஒரு டிராப் டவுன், இந்த ஒரு டிராப் டவுன் மாதிரி வைக்கிறேன். கரெக்டா? சோ இந்த பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸ் தாண்டி போக கூடாது. சோ அந்த மாதிரி தாண்டி போக கூடாது அப்படின்னா இது வந்து அப்சல்யூட்ல வைக்கணும், இது வந்து ரிலேட்டிவ்ல வைக்கணும். So this is the parent child and this is the parent class and this is the child class. So this is absolute to this. So and this is relative to this child class. புரியுதா? Now did you guys understand about the concept of absolute and relative in the real time scenario also? So நான் இந்த கிளாஸ் வந்து இந்த கான்செப்ட்காகவே ஒரு நாள் ஃபுல்லா வச்சுக்கலாம்னு நினைச்சேன். பிகாஸ் ரிலேட்டிவ் அப்சல்யூட் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சிஎஸ்எஸ்ல, சிஎஸ்எஸ் லே அவுட்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இஸ் திஸ் பொசிஷனிங் கான்செப்ட் ஒன்லி. So did you guys understand about this concept today? So இன்னியோட CSS முடிஞ்சிருச்சு. So any doubts regarding the HTML and CSS? Today I will give you a task. என்ன டாஸ்க்னா இந்த பொசிஷனிங் CSS லேஅவுட் கான்செப்ட்ல நீங்க ஒரு டிராப் டவுன் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. You guys refer ChatGPT or something, any other resources like W3 Schools or Tutorial Point or Geeks for Geeks, any resources you approach and you do a task of creating a drop down using the concept of CSS layout. இது இன்னைக்கு பண்ண முடியுமா? இந்த டாஸ்க் இன்னைக்கு பண்ண முடியுமா? இந்த கான்செப்ட் வச்சு தான் இந்த டிராப் டவுன் கான்செப்ட் இருக்கு. சொல்லுங்க விஸ்வா, சொல்லுங்க. Vishwa, you raised your hand. Let me know what you want.
ஓகே, மேபி மை மிஸ்டேக். ஓகே, ஸோ இன்னைக்கு கான்செப்ட் வச்சு இன்னைக்கு இந்த டாஸ்க் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி எனக்கு உடனே இப்போ குரூப்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் ப்ரொவைட் பண்ண முடியுமா? எனக்கு இந்த கான்செப்ட் வச்சு டிராப் டவுன் நீங்க பிராக்டிக்கலா செஞ்சு எனக்கு வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் குரூப்ல போஸ்ட் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ வேற இந்த இன்னியோட HTML CSS முடிஞ்சிருச்சு. எனி டவுட்ஸ் ரிகார்டிங் HTML and CSS or any topic I left out in the topic of HTML and CSS? If yes, please message me. என்ன டாபிக்னு மெசேஜ் பண்ணுங்க. நான் அந்த டாபிக் கண்டிப்பா நான் எடுக்கிறேன். எக்ஸப்ட் டெய்ல்விண்ட் CSS. டெய்ல்விண்ட் CSS வந்து நீங்க ரியாக்ட் பேசிக்ஸ் அப்போ நீங்க கண்டிப்பா கத்துப்பீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா HTML CSS கான்செப்ட்ஸ்ல? HTML tags டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். HTML ஃபார்ம்ஸ், லிஸ்ட், டேபிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். டைப்ஸ் ஆஃப் CSS டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அனிமேஷன்ஸ் அண்ட் டிரான்சிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் CSS கான்செப்ட்ஸ், சில டேக் சில ப்ராப்பர்ட்டிஸ், வேல்யூஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் CSS லேஅவுட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராம் பேஜ் கண்டிப்பா ப்ரோக்ராம் இப்போ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ப்ரோக்ராம் தானே இது, பேசிக் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான். பட் நீங்க இதுவும் பண்ணணும். நான் சொன்ன அந்த டிராப் டவுன் கான்செப்டும் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும். நீங்களே இது வந்து தேடி புரியறதுக்கு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பட் நீங்க அந்த எக்ஸாம்பிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு அனுப்பணும் இன்னைக்கு. ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ் இவ்வளவுதான். பட் நீங்க இது கண்டிப்பா இப்போவே நீங்க பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் போஸ்ட் பண்ணணும் குரூப்ல. பண்ணுவீங்களா? எல்லாருமே பண்ணுவீங்களா? நான் இப்போ கால் எண்ட் ஆயிக்கலாமா? Could you respond? Okay, shall I end the call now? Please complete the task and post it in the group. சொல்லுங்க who raised the hand? சொல்லுங்க. சரி, ஓகே, thank you guys. நீங்க இந்த டாஸ்க் மட்டும் கண்டிப்பா பண்ணி தான் நீங்க இன்னைக்கு இந்த டாபிக் கண்டிப்பா பண்ணணும் நீங்க. ஓகே, thank you.